நீங்கள் ஆண்ட்ராய்ட் டேட்டோட ரியல் வேர்ல்டு இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படி இல்லை இப்போ தான் ஜாயின் பண்ணி இருக்கீங்கன்னா இந்த 5 விஷயம் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இட் வில் சேவ் யூ ஸோ மச் ஆஃப் மணி அண்ட் ஸோ மச் ஆஃப் டைம். இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்ட்ராய்ட் நம்ம ஸ்கேம் பண்ண பார்க்குறோம், நம்ம ஏமாற்ற பார்க்குறோம், நம்ம கிட்ட கொள்ளடிக்க பார்க்குறோம், நம்ம கிட்ட இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அதுன்னு சொல்லி அத்தனை விஷயம் அண்ட் ட்ரை பண்ணாமல் சீக்கிரமாக குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்ததால் தான் நானே ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தேன். ஓகே நம்மளை ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது, நம்ம காசு வேஸ்ட்டாக போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நானும் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பேசிக் 5 விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைனா ஜாயின் பண்ணி இருக்கீங்கன்னா இப்போ தான் இந்த 5 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய டைமோட கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலைலாம் முடிஞ்சிடும். பிகாஸ் இது தெரியாமல் தான் நிறைய பீப்புள் பிட் பண்ணுறாங்க, நிறைய பீப்புள் ஸ்கேம்னு சொல்கிறாங்கன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இந்த தப்பு ஃபஸ்ட்டு மந்த் ஒரு 5 நாள் 10 நாள் பண்ணதால் தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த 5 மிஸ்டேக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 1, ஜம்பிங் வித்தவுட் பிளான். என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக இருப்போம், எதுவுமே பிளான் பண்ணாமல் அவன் காசு உருவாக்கியிருக்கான், இவன் காசு உருவாக்கினா, ஸோ நம்மளும் உள்ளே போனால் நம்மளும் உருவாக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனீங்கன்னா யூ கான்ட் டூ இட். பிகாஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதில் ஒரு 1 hour ஆகுது இந்த கிளாஸஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் காலேஜோ இல்லை ஸ்கூலோ இல்லை வேலையோ எந்த வேலைனாலும் பார்ப்பேன். இல்லை நைட்டு ஒரு 3 hour இல்லை 2 hours நான் எல்லா கிளாஸஸும் பார்த்துட்டு தான் நான் வேறு வேலை பார்ப்பேன், பார்க்குறதுலாம் நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்ற ஒரு பேசிக் பிளானாவது இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா ஜஸ்ட் போயிட்டு உள்ளே வர மாட்டீங்க. யூ டேக் நோட்ஸ், யூ டேக் டெஸ்ட், யூ டேக் எவ்ரிதிங். ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் யூ கேன் மேக் ப்ராக்ரஸ். ஸோ உள்ளே போனால் யூ கேன் மேக் மணின்றது சுத்த முட்டாள்தனம். அண்ட் ஒன் மோர் திங், யூ ஒன்ட் கெட் அஃபிலியேட் லிங்க் ஜாயினிங் த ஃபர்ஸ்ட் டே. ஸோ இந்த உடனே கிடச்சிருந்தோன்னா கிடைக்காது. நான் 5 மாதமாக உள்ள இருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ தயவு செஞ்சு அந்த தாட்டில் உள்ள போகாதீங்க. அஃபிலியேட் லிங்க் போனோன்னே தர மாட்டாங்க. ஆனால் பேசிக் அஃபிலியேட் லிங்க் இப்போ இருக்குது, பட் 3 months or 1 year மட்டும் தான் அதுலேருந்து சேர முடியும். அதுலேயும் யூ கெட் ஒன்லி 25% ஆஃப் த அமௌண்ட் இன் யுவர் அஃபிலியேட் லிங்க். ஸோ அந்த தாட்லேயும் உள்ளே போகாதீங்க. நிறைய பேர் போகிற தாட்டே இதாக இருக்கும், ஓகே நம்மளுக்கு அஃபிலியேட் லிங்க் கிடச்சிடும், நம்ம உள்ளே போனோன்னு உருவாக்கிடலாம். என்ன தான் சொல்கிறேன், நானும் அதே மாதிரி தான் போய் தப்பு பண்ணேன். தயவு செஞ்சு அந்த தாட்டில் உள்ள வராதிங்க. யூ ஒன்ட் கெட் அட் த ஃபர்ஸ்ட் டே. மிஸ்டேக் நம்பர் 2, டைவிங் இன்டு ஆல் கேம்பஸ். ஒரு கேம்பஸ் பார்ப்போம், ஒரு 4 நாள் ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகும் போல வேறு ட்ரை பண்ணலாம், இது செட் ஆகும் போல வேறு ட்ரை பண்ணலாம், கிரிப்டோ பார்ப்போம், பிஸ்னஸ் பார்ப்போம், அப்புறம் ஃப்ரீலான்சிங் பார்ப்போம், ஹஸ்லர்ஸ் கேம்பஸ் பார்ப்போம், அந்த கேம்பஸ் இந்த கேம்பஸ் சொல்லி 1 மாதம் அதிலே போயிடும். சேர்றதே 1 மாதம் தான். இது இதுன்னு தாவினே இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஸோ நீங்கள் ஒன்று ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதிலேயே போயிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு டேல எதுவுமே யாருக்குமே நடக்காது. ஸோ டோன்ட் ஜம்ப் டு எனி கேம்பஸ், டோன்ட் டைவ் இன்டு எனி கேம்பஸ். ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அவங்க கேட்குற கேள்வி என்ன இருக்குன்னா $300 உங்ககிட்ட இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒன்றையும் தான் அவங்க கொடுப்பாங்க. தட் இஸ் ஹஸ்லர் கேம்பஸ். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு வச்சுருந்தீங்கன்னா யூ ஒன்ட் டூ எனி திங். பிகாஸ் இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம். நம்ம வந்து இப்போது எல்கேஜி படிச்சுட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு லைக் ஆர்டரில் படிச்சுட்டு 12th வரைக்கும் படித்தா தான் நம்மளால் காலேஜ் போக முடியும். எடுத்த உடனே காலேஜ் போக முடியாது. அண்ட் ஸ்கூலுக்கு படிக்காமல் நம்மளால் காலேஜ் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அதுவும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரிய வரும். அதெல்லாம் தயவு செஞ்சு ஒன்றா ப்ராக்ரஸ் பண்ணிட்டே வாங்க. ஒரு 10 லெசன் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் இருக்க 10 லெசன் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அதனால வேறு போகிறது வந்து இட்ஸ் முட்டாள்தனம். ஓகே இது எனக்கு புரியலை, சுத்தமாகவே இந்த ஃபீல்டு எனக்கு வேணான்னு தோன்றது, அதுக்கப்புறம் போகலாம், இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த கால் வைக்கலாம், அங்கே கால் வைக்கலாம், இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இட் வில் டேக் யுவர் டைம் ஸோ மச் அண்ட் மணி கூட வேஸ்ட் ஆகும். 1 மாதத்தில் பண்ணலாம்னு நினைப்பீங்க, முடியாது. சரி 1 மாதத்துக்கு பே பண்ணுற மாதிரி ஆகிடும். அது செகண்ட்லேருந்து தேர்ட் ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இதனால தான் ஆகுது. இதில் தாண்டுறது இதெல்லாம் தாண்டாதீங்க. ஒன்றில் கால் வச்சு நடந்துட்டு போயிட்டே இருக்கேன். மிஸ்டேக் நம்பர் 3, ஓவர் லோடிங் மாடியூல். ஸோ உட்காந்து சும்மாவே பார்த்துட்டு இருக்கிறது. அது 100 லெசன் இருக்குன்னா 50 லெசன் ஒரே நாள் உட்காந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் கோயிங் டு ஹேப்பன். ஸோ பேசிக்காக சொல்லணும்னா இப்போ எத்தனை பேர் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரீலான்சிங் வீடியோலாம் பார்த்துருக்கீங்கன்னா நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் சொல்லிட்டேன். எப்படி ஃபஸ்ட்லேருந்து பிடிக்கணும், எதில் ஆட் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், கிளைண்ட் எப்படி பிடிக்கணும், எல்லாமே நான் வீடியோ போட்டுட்டேன். எத்தனை பேர் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு வீடியோ பார்த்துட்டு சரி இன்னொன்று பார்க்கலாம், ஹவு டு மேக் மணின்னு போட்டுருப்பீங்க, அது பார்த்துருப்பீங்க, இன்னொன்று பார்த்துருப்பீங்க, நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பீங்க, நாளைக்கு போட்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ண ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. சிம்பிள், நம்ம வயிறு மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு பசிக்குது, நம்ம பேசிக்காக எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோ சாப்பிட்டா மட்டும் தான் நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும். போட்டு தள்ளிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மந்தமாகிடும், தூங்கலாம், சோம்பேறித்தனமாகிடும். அதே மாதிரி தான் நம்ம பிரெயினும். நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்காமல் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கும். லட்சே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி காலையில் எழுந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இன்னொன்று என்ன கேலரி டெஃபிசிட்னு பார்த்துருப்பீங்க. இன்னொன்று ஜிம் போகணும், இன்னொன்று என்ன கார்டியோ பண்ணணும், இன்னொன்று என்ன கரெக்டாக தூங்கணும், இன்னொன்று என்ன கரெக்டான டயட்டில் இருக்கணும். இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரன்னிங்னு பார்த்தீங்கன்னா அது ரன்னிங் போங்க, அதுக்கப்புறம் டயட்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் கார்டியோ போங்க. இந்த மாதிரி ஒன்று போனால் தான் ஈஸியாக இருக்கும். அவன் மொத்தமாக பார்த்துட்டு ஒரே நாள் நான் குதிக்கன்னு போகிறேன்னா இன்னும் இவ்வளோ பெருசாக தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். டோன்ட் ஓவர் டூ மாடல். ஸோ நம்ம மிஷின்லாம் கிடையாது, ஏறிட்டே இருக்காது. நம்ம கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, பென்ட்ரைவ் போட்டு சொல்லணும்னா ஏறிட்டே இருக்கிறது. ஒரு லெசன் தான் என்னோட கிளாஸில் கூட ஒரு மேக்ஸ் ஏன் நிறைய பீப்புளுக்கு புரியாதுன்னா அது அப்படியே இங்கேருந்து அங்கேருந்து அப்படி போகும், இதுனா இவ்வளோ இருக்குது அப்படியே அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 சம்மா தான் எடுப்பாங்க மேக்ஸில் கூட. இதெல்லாம் நம்மளுக்கு புரியணும்னு சொல்லி
அதே மாதிரி தான் இதுவும் ஒரு லெசன் பார்த்தீங்க புரிஞ்சிச்சா, ட்ரை டு டேக் ஆக்ஷன். 2 லெசன் பார்க்குறீங்கன்னா ட்ரை டு டேக் ஆக்ஷன், ட்ரை டு டேக் நோட்ஸ். மிஸ்டேக் நம்பர் 4, இக்னோரிங் த பேசிக். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெசனில் வந்து ஒன்று சொல்லிடுவாங்க, லெட்ஸே இந்த இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி வை அப்படின்னு. அது பண்ண மாட்டோம், பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம். ஆட் ரன் பண்ணுறதுக்கு இதில் பண்ணலாம், OLX, ஃபேஸ்புக் இது அதுன்னு இருக்கும், அதில் போய் பண்ணுங்கன்னா பண்ணலாம். மொத்தம் 5 வீடியோ பார்த்துட்டு போகலாம், இன்னொரு வீடியோ பார்த்துட்டு போகலாம், நாளைக்கு பண்ணலாம். சோம்பேறித்தனம். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் மொத்த வீடியோ பார்த்து அடுத்த நாள் நான் பண்ணவே இல்லை. அது 3வது நாள் தான் நான் அது பண்ணினேன். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நாள் பார்த்ததும் பண்ணியிருந்தேன்னா 3 நாள் வேலை எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிட்டு இருக்கும். தள்ளி போட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. இன்றைக்கி இருக்கிற வேலை நாளைக்கு பண்ண தான் போகிறீங்க, நாளைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு பண்ண தான் போகிறீங்க. தள்ளிட்டே இருந்தீங்கன்னா ஸோ எப்படினாலும் யூ ஆர் கோயிங் டு டூ இட். வை யூ டோன்ட் டூ நோ. இன்னொன்று என்னன்னா, இப்போ வச்சு இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்போயே போய் ஓப்பன் பண்ணு. அது ஓப்பன் பண்ணுறது கல் தூக்குற வேலை, மலை சுற்றுற வேலை எல்லாம் கிடையாது. அவ்வளோ நாள் தள்ளி போடுறது. இது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க நான் சொல்லியிருந்தேன், இப்படி பண்ணுறியா, சரி அது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. 2 மாதம் ஆச்சு, அவன் அந்த அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல, ஆனால் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். 2 மாதம் வேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன யூஸ்? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வரல, எனக்கு தரல, எனக்கு ஆகலைன்னா பேசிக்காக பண்ண மாட்டேங்கிறேன். அந்த கிளையன்கிட்ட போய் பேச, அந்த கஸ்டமர் போய் அப்ரோச் பண்ண, இதெல்லாம் பண்ணணும் போது பண்ணலாம். ப்ரிப்பேர் ஆகிட்டு போகலாம், கொஞ்சம் ரெடி ஆகிட்டு போகலாம், நல்லா இருக்கலாம், அப்படி வெயிட் லாஸ் பண்ணிட்டு போகலாம். அது இதுன்னு சொல்லி ரீசன்ஸ் சொல்லியிருந்தீங்கன்னா வேலையே ஆகாது. பேசிக் சின்ன இதில் போய் ஆட் போட்டுருங்க, ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள், பாஸ்வேர்ட் போட்டுனா பண்ணுங்கள். நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். சின்னதாக நீங்கள் தள்ளிட்டே போனீங்கன்னா பெரிய பெருசு இன்னும் தள்ளிட்டு தான் போவீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. டோன்ட் இக்னோர் த பேசிக். மிஸ்டேக் நம்பர் 5, குவிட்டிங் டூ சூன். இப்பயே முடிஞ்சிடணும், வந்த உடனே நினச்சிடணும், அப்படி இப்படி நினச்சி உள்ளே போயிடும்போது வி கோ வித் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். 5000 ரூபாய் போட்டு போயிருக்கோம், ஓகே அவனை வந்து 25 டேஸ்லேயே வந்து 9 lakhs உருவாக்கியிருக்கான், சூப்பர் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அவன் அடுத்த மாதம் 25 டேஸில் கூட பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு மாதத்துலேயே பண்ணியிருக்க மாட்டான். இல்லை ஜஸ்ட் உங்களை அட்ராக்ட் பண்ணுன்றதால அந்த 25 டேஸ் கூட சொல்லலாம். உங்களுக்கு தெரியாது அவன் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டான் பின்னாடி அப்படின்றது. நான் சொல்லலாம் அசால்ட்டாக ஒரு கிளைண்ட் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபிப்பிங்கில். ஆனால் அதுக்கு முன்னாடி 6 மாதம் வேலை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 1 மாதம் ஃபுல்லாக லெசன்ஸ் லேர்ன் பண்ணேன். ஸோ இட்ஸ் ஆல் 7 months ஆஃப் ஒர்க். அவ்வளோ சீக்கிரம்லாம் யாராலும் முடியாது. ஸோ ஓகே அவன் சொல்லிட்டான், எனக்கும் சீக்கிரமாக முடிஞ்சோம்னா முடியாது. ஒரே நாளில் நீ வெயிட் போட மாட்டேன், ஒரே நாளில் நீ வெயிட் லாஸ் பண்ண மாட்டேன், எதுவுமே ஒரே நாளில் நடக்காது. நீ வந்து அதே தான் டிகிரி வாங்கணும்னாலும் நீ ஸ்கூல் முடிக்கணும். ஸ்கூல் முடிக்கிறது யூ நீட் டு ரீட் ஃபார் 14 years. எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு ப்ரீகேஜி தான் 15 years. ஸோ அந்த 2 yearsலாம் படிச்சுட்டு தான் உன்னால் போக முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th முடிச்சுட்டு தான் வரணும். நீ ஃபெயில் ஆனாலும் திருப்பி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இதுலேயுமே அதுதான் ஒரு ஸ்டெப் இருக்கும். உங்களுக்கு பேச தெரியணும், அப்ரோச் பண்ண தெரியணும், ஆஃபர் பண்ண தெரியணும், எப்படி கிளைண்ட் இந்த ஆஃபர் சொன்னால் அதை நம்ம டேக்கிள் பண்ணி பேசணும், எப்படி நம்ம சீக்கிரமாக பண்ணணும். லெட்ஸ் சே டூயிங் வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் 2 நாள் சொன்னீங்கன்னா எப்படி 1 நாளில் பண்ணுறது, எப்படி 1 வாரம் சொன்னீங்கன்னா 2 நாளில் பண்ணுறது, எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே தெரியணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் கைக்கே காசு வரும். எடுத்தோன்னெல்லாம் எவனும் இருந்தாப்பா அவனுக்கு கேட்ட காசு அப்படின்னா கொடுக்க மாட்டான். Don't quit too soon. Nothing is going to happen like this. It will take time. Focus on output. Focus on input. கண்டிப்பாக சொல்கிறேன், 1 மாதத்தில் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த 5 விஷயம் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், டோன்ட் ஜம்ப் டு எவ்ரி கேம்பஸ். எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஈவன் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ரியல் வேர்ல்ட். யூடியூப்ல கூட இருக்கும், ஹவு டு மேக் மணி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒருத்தவங்க போட்டிருப்பான். அது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது இவன் போட்டது ஓகே, இன்னொன்று பார்க்கலாம், இதோட ஈஸியாக இருக்கான்னு சொல்லி இன்னொன்று பார்க்கலாம் அப்படின்னா 5 வீடியோ பார்த்துருவீங்க, ஒன்றுமே எடுக்கலாம். ஸோ பார்த்து 5 வீடியோ டைமும் வேஸ்ட்டு. யூ டோன்ட் ஈவன் டேக் ஆக்ஷன், யூ டோன்ட் ஈவன் டூ எனிதிங். எனக்கு ஸ்டக்காக ஃபீல் ஆகுது அப்படின்னா லாஸ்ட்டில் அந்த ரிக்ரெட்டோடு இருக்கிறதுக்கு யூ கேன் ஜஸ்ட் டேக் ஆக்ஷன். அவ்வளோதான் வீடியோ. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க, ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை டு டெக்ஸ்ட் இன் கமெண்ட். நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது யாரும் இல்லை. என்னோட அட்வைஸ், என்னோட டிப்ஸ் இல்லை என்னோட ஒப்பீனியன் ஏதாவது உங்களுக்கு சொல்கிறேன், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். 10 பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் 5 பேருக்கு வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ I will try to help you guys. So don't forget to subscribe. இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக வரப்போகுது. வேறு ஏதாவது ரொம்ப டவுட் இருக்குது, பர்சனலாக பேசணும்னா இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னொன்று என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜில் ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்டக்காக ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்னே தெரியாது அப்படின்னா அங்கே சில டிப்ஸ் தரேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ எல்லாத்துக்குமே லிங்க் கீழே இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாலே இட் வில் டேக் டு யுவர் பேஜ். எதில் வேணுனாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய். செஸ்.